இன்றைக்கி நாம் உண்மையான ஆராதனை குறித்து நம்ம பார்க்கலாம். உண்மையான ஆராதனை எப்படி இருக்கணும்? முன்பு வாழ்ந்த கிறிஸ்தவர்கள்லாம் இருந்தாலும் சரி, யூத மக்களாக இருந்தாலும் சரி, இப்போ வாழ்கிற கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, எப்படி நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். நம்ம வெறும் வாயினால் மாத்திரம்தான் தேவனை ஆராதிக்கிறோமா? நம்ம இருதயத்தில் தேவனை நம்ம கிட்டி சேரலையா? யோவான் 4ஆம் அதிகாரம் வசனம் 23 சொல்கிற மாதிரி நாம் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆனால் மக்கள் தங்களுடைய வாயினாலையும் சரி, உதடுகளினால மாத்திரம்தான் தேவனை ஆராதிக்கிறாங்க தவிர தங்களுடைய இருதயத்திலிருந்து தேவனை ஆராதிக்க மாட்டேன்றாங்க. ஆனால் தேவன் நம்மளுடைய இருதயத்தை பார்க்கிறாரா இல்லைனா வெளித்தோற்றத்தை பார்க்கிறாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் வசனம் 7 நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி வெளித்தோற்றத்தை பார்த்தார். ஆனால் தேவன் கிளியராக சொல்லிட்டார், நான் மனுஷன் பார்க்குற மாதிரி வெளித்தோற்றத்தை பார்க்கறது கிடையாது. உள்ளான மனுஷன், மனம், இருதயம், ஆத்மா, அதை தான் தேவன் பார்க்கிறார். ஸோ நம்ம தேவனை ஆராதிக்கும் போது ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிக்கணும். யோவான் 4ஆம் அதிகாரம் வசனம் 23 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலியமா இப்படிப்பட்ட ஒரு வசனம் நமக்கு கிடைச்சிருக்கு.